அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் எம்பிள்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். இப்போ பாக்ஸ் கண்டென்ட் நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எந்த லெசனோட பாக்ஸ் கண்டென்ட் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹிஸ்டரியோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், புக் பேக் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே நம்ம ஓவரால் ஓரளவுக்கு பார்த்தாச்சு, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஹிஸ்டரியில 6th டேர்ம்ல வரலாறு என்றால் என்ன, இதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட்ஸ் மட்டும் இப்போ லைனா பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ தகவல் பேழையில வரலாற்றினுடைய காலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். ஸோ எப்படி கேட்பாங்க அப்படின்னா வரலாற்றோட காலம் எதுல இருந்து எது வரைக்கும் ஆரம்பமாகுது இல்ல முடியுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கிமு 2500 இருந்து கிபி 2500ங்கிறது அதுல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனா இருக்கும், சரிங்களா? ஸோ இதை எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத இங்க நம்ம சொல்ல போறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கிமு கிபி அப்படிங்கிற ஒரு டேர்ம் பழைய புக்ஸ் எல்லாத்துலயும் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இதுல போ ஆ மு அப்படின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணிருப்போம். இது என்ன அப்படின்னா பொது ஆண்டு அப்படிங்கிற ஒரு கிரைட்டீரியா வச்சிருப்போம். கிறிஸ்து பிறப்பிற்கு முன், கிறிஸ்து பிறப்பிற்கு பின் அப்படிங்கறத தாண்டி பொது ஆண்டு அப்படிங்கிற ஒரு டேர்முக்கு நம்ம இப்ப கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம். சோ பொது ஆண்டு முன், போ ஆ மு. சோ கிமு அப்படிங்கறத கிறிஸ்து பிறப்பிற்கு முன் அப்படிங்கறத பொது ஆண்டுக்கு முன் அப்படிங்கிற டேர்ம்லயும், கிபி அப்படிங்கறத பொது ஆண்டாவும் நம்ம வந்து டிஃபைன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ஓகேங்களா? சோ இப்ப என்ன சொல்ல வராங்க, கிமு கிபிங்கிறத தாண்டி பொது ஆண்டு முன் 2500 இருந்து போ ஆ 2500 வரைக்கும் அப்படிங்கறதுதான் இந்த தகவல் பேழையில வரலாற்றினுடைய காலம் அப்படிங்கறத நம்ம மெஷர் பண்ணக்கூடிய ஒரு இடம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா வரலாறு அப்படிங்கிறது என்னன்னா கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? சோ அது இந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் ஒன், ஸோ இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. இது கூற்று காரணம் அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம், ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே குரூப் 4 மோட்டில் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். குரூப் 4ல புக்கை தாண்டி பெருசா எதுவும் வரப்போறது இல்லை. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பாக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம். ஸோ வரலாறு அப்படிங்கிற சொல் எங்க இருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கு. ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா ஹிஸ்டோரியா அப்படிங்கறதுல இருந்து எடுக்கப்பட்டது. ஸோ ஹிஸ்டோரியா அப்படிங்கிறது என்ன சொல் அப்படின்னா கிரேக்க சொல். ஸோ 2 கொஸ்டின். அதுக்கப்புறம் இந்த ஹிஸ்டோரியா வரலாறு அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா விசாரிப்பதன் மூலம் கற்றல் அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு பாக்ஸ்ல 3 கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ வரலாறு என்ற சொல் அப்படிங்கிறது கிரேக்க சொல் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா அப்படிங்கறதுல இருந்து வரலாறு எடுக்கப்பட்டுச்சு. அதுதான் வந்து ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி பின்னாடி மாறுச்சு. இதோட மீனிங் என்ன அப்படின்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல் அப்படிங்கிறது. சோ அகழ்வாய்வின் மூலம் எடுக்கப்பட்ட சில முக்கிய இடங்கள் என்னென்ன அப்படிங்கறத இதுல கொடுத்திருக்காங்க. சோ இதுல இருக்கிறதெல்லாம் என்னன்னு பாத்துக்கோங்க. பழைய கற்காலம் என்ன, சோ எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கறது மேப்ல டினோட்டிஃபை பண்ணிருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் ஒன், நாணயவியல் அப்படின்னா என்ன? திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கோம். கல்வெட்டியல் அப்படிங்கறதும் நாணயவியல் அப்படிங்கறதும். சோ நாணயவியல் அப்படிங்கிறது நாணயங்கள் பற்றிய படிப்பு. சோ கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா நாணயங்கள் பற்றிய படிப்பிற்கு என்ன பெயர் அப்படிங்கிற கொஸ்டின் நம்ம கேட்கலாம். சோ அப்படி கேட்டாங்கன்னா நாணயவியல். அதே மாதிரி எழுத்து பொறிப்புகள், இங்கிலீஷ்ல இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கல்வெட்டியல் அப்படிங்கறது ஆன்சர். ஸோ இது 2 கொஸ்டின்ஸா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ பாக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே இப்போ நம்ம லைனா பார்த்துட்டு வரலாம். ஸோ வரலாற்றினுடைய ஆதாரங்கள். ஸோ முதல்ல வரலாறு என்னென்ன ஆதாரங்கள் மூலம் நம்மளுக்கு எடுக்கப்பட்டாங்க, ஸோ எப்படி மக்கள் வாழ்றாங்க, மக்களுடைய வசிப்பிடங்கள் எப்படி எல்லாம் நம்ம எடுத்தோம் அப்படிங்கறதுதான் இந்த பாக்ஸ் இருக்கக்கூடியது எல்லாமே. ஸோ வரலாற்றின் ஆதாரங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ தொல்பொருள் சான்றுகள்ல இருந்து, இலக்கிய சான்றுகள்ல இருந்து, இதிகாசங்கள்ல இருந்துன்னு சொல்லி நம்ம எல்லாத்தையுமே ஒரு கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோ மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. இதுல என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் இருக்கு, தொல்பொருள் சான்றுகள் என்ன நல்லா கொடுத்திருக்காங்க, இலக்கிய சான்றுகள் என்ன நல்லா கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத இந்த ஒரு பாக்ஸ்ல நம்ம பாத்துக்கலாம், ஓகேங்களா? சோ இதுல நம்ம எல்லாமே பார்த்துதான் ஆல்ரெடி என்னென்ன கிடைச்சிருக்கும். நம்மளுடைய பானைகள் கிடைச்சிருக்கும், பொம்மை கிடைச்சிருக்கும், கருவிகள் கிடைச்சிருக்கும், அணிகலன்கள் கிடைச்சிருக்கும். சோ இந்த மாதிரியான முக்கியமான தொல்பொருள் அகழ்வாய்வுகள் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி இலக்கிய சான்றுகள் பொறுத்த வரைக்கும் காப்பியங்களும் இவங்களுடைய வெளிநாட்டு குறிப்புகள் அப்படிங்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாத்தையுமே கொடுத்திருப்பாங்க. இது மூலியமா ஒரு இலக்கியம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. வச்சு நம்மளுடைய தமிழ் எந்த அளவுக்கு பழமையான மொழி அப்படிங்கிறது நம்மளுடைய இலக்கிய நூல்கள் மூலமும் இலக்கண சான்றுகள் மூலமும் காட்ட முடியும். சோ அதை பத்தி தான் இது எல்லாமே கொடுத்திருக்காங்க, ஓகேங்களா? சோ அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், சோ இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வலிமை மிக்க பேரரசர் அசோகர் பத்தின முழு குறிப்புகளும் இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. சோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அசோகர் எப்பேற்பட்ட ஒரு புகழ்பெற்ற லீடர் அப்படிங்கறது இதுல சொல்லியிருப்பாங்க. சோ இதுல இருந்து என்னென்ன கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புத்த மதம் இவரோட ஆட்சியில் தான் பரவி இருக்கு அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், ஓகேங்களா? சோ அசோகர் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மிகப்பெரிய கிங்கா இருப்பாரு.
மேக்சிமம் உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய இடங்களை வந்து போர் புரிஞ்சு இவர் மீட்டவரா இருப்பாரு. ஓகே, சோ அப்படி இருக்கும்போது கலிங்க போருக்கு அப்புறமா இவர் போர் செய்யறதை நிறுத்தியிருப்பாரு. செகண்ட் கொஸ்டின், எந்த போருக்கு பிறகு இவர் போர் செய்யறதை நிறுத்தி புத்த மதத்துல ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கலிங்க போருக்கு பின். ஓகேங்களா, சோ அதுக்கப்புறமா புத்த சமயத்தை தழுவி இருப்பாரு, அமைதியையும் அறத்தையும் பரப்புவதற்காக அவருடைய வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிருப்பாரு. அது லாஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இறக்கும்போது என்னுடைய கைகளை பாருங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லியிருப்பாரு. சோ அப்படி இருக்கும்போது ஐயோ இது ஒன்று தப்பாகுது, கட்டு அந்த பாயிண்ட் வேண்டாம். ஓகே, சோ கலிங்க போருக்கு அப்புறமா என்ன மாதிரி அவருடைய புத்த சமயத்தை வந்து அவரை தழுவிட்டு அமைதியை மட்டும் தான் நிலவணும் அப்படிங்கறத அவருடைய முக்கியமான விஷயமா வச்சிருப்பாரு. சோ அமைதியையும் அறத்தையும் பரப்புவதற்காக அவருடைய வாழ்வை அர்ப்பணிச்சிருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். சோ பொதுமக்களுக்கு அவர் ஆற்றிய சேவை முன்மாதிரியாக விளங்குது. சோ இதுல இன்னொரு என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கு தனியே ஒரு மருத்துவமனை அமைத்து தந்தவர் இவர் தான். ஓகேங்களா, சோ இப்ப வரைக்கும் எவ்வளவு கொஸ்டின் பார்த்திருக்கோம்? 3 கொஸ்டின் பார்த்திருக்கோம். சோ அடுத்தது எங்க இருந்து இந்த நம்மளுடைய அசோகரோட இன்னொரு முக்கிய சிறப்பு அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா, சாரநாத்தூர்ல இருக்கக்கூடிய அந்த அசோகா எம்ப்ளம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அசோக சக்கரம், அதில் இருக்கக்கூடிய எம்ப்ளம். சோ நம்மளுடைய நேஷனல் ஒரு முக்கியமான சின்னமா இருக்கக்கூடிய தேசிய சின்னமா இருக்கக்கூடியது எல்லாமே எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அசோகர் நிறுவிய சாரநாத் தூண் மூலியமா. அதே மாதிரி சாஞ்சி ஸ்தூபியும் இவருடைய சாரநாத் தூணும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஓகேங்களா, இதுல என்ன இதுல சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 19th செஞ்சுரி வரைக்கும் இவரை பத்தின எந்த ஒரு விஷயமே இடம்பெற்றிருக்கவே இருக்காது. அதுக்கப்புறமா அகைன் நம்மளுடைய தொல்பொருள் ஆராய்ச்சிகள் மூலமா எக்ஸ்கவேஷன்ஸ் மூலமா தான் இவருடைய சிறப்புகள் எல்லாமே மக்களுக்கு தெரிய வந்திருக்கும். சோ வரலாற்று ஆய்வாளர்கள் யார் இருப்பாங்க அப்படின்னா வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்செப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், இவங்க மூலியமா வரலாற்று ஆவணங்கள் கண்டுபிடிச்சுதான் இவருடைய சிறப்புகள் பத்தியே அதுக்கப்புறமா நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. சோ அசோகருடைய நூல் என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரலாம். த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். ஓகேங்களா, சோ இது வந்து இவருடைய நூலோட பெயர். சார்லஸ் ஆலன் என்னும் ஆங்கிலேய எழுத்தாளர் அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்டார். அப்ப யாரு வெளியிட்டாங்க? சார்லஸ் ஆலன். சோ இது வந்து ஒரு ஆட்டோபயோகிராபியா அப்படின்னு கேட்டா, சுயசரிதையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. சார்லஸ் ஆலன் அப்படிங்கக்கூடிய ஆங்கிலேய எழுத்தாளர் அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து ஒரு நூலாக வெளியிட்டார். அந்த நூலோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சோ அசோகருடைய காலம் என்ன அப்படின்னா பொற்கால ஆட்சி அப்படின்னு சொல்லுவோம். சோ சோழர்களுடைய காலமும் பொற்காலம். அதே மாதிரி இவருடைய ஆய்வுகள் மூலியமா அசோகனுடைய பொற்கால ஆட்சி குறித்த செய்திகளையும் வெளிக்கொண்டு வர முடிகிறது. இவ்வளவுதான். இதுக்கான சான்றுகள் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா தான் சாஞ்சி ஸ்தூபியிலும் சாரநாத் கற்றூன்களும் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் இவருடைய ஸ்பெஷல். சோ இந்த பாக்ஸ்ல இருந்து மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 5ல இருந்து 6 கொஸ்டின் நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா, ஸோ இதோட இந்த லெசன்ல இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஸ்டின்ஸ் முடிஞ்சுது. ஸோ இதோட 1 வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அதை பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.